அவங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டார் திரு நாகராஜ் அவர்கள். எம்ஜிஆர் கொள்கையை உங்களை விட நாங்க தாங்க பின்பற்றுறோம்ட்டார். நீங்க தான் மறந்துட்டீங்க எம்ஜிஆர்ன்ட்டார். நீங்க 1967 இருந்து 20 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். 1979 அதாவது எம்ஜிஆருடைய அமைச்சர்கள் மீது பிப்ரவரி 26ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது ஒரே நாளில் 7 மணி நேரம் பேசியவர். இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான மக்கள் தலைவர், மக்களால் நேசிக்கப்பட்டவர். அவரோடு யாரையும் ஒப்பிடவே முடியாது. திரு மோடி அவர்களோடு அந்த நாட்டில் யாரை விட்டாலும் தவறுதான். எம்ஜிஆர் சாதாரண மனிதர் அல்ல. 3 முறை யாரைய மிகப்பெரிய சக்தியாக இருந்த திரு கருணாநிதி அவர்களை வீழ்த்தி முதலமைச்சராக இருந்தவர். இப்ப அவருக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, இனம் கூட கிடையாது. தமிழின் பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை கூட தமிழ்நாட்டுல எப்படி எம்ஜிஆரோ தேசிய அளவுல மோடிங்கிறார். தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர், இந்தியாவுக்கு மோடிங்கிறார். மேடம் ஒண்ணு இல்ல, அப்படிப்பட்ட மோடியும் அவருடைய கட்சியும் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஏன் பேசுறீங்க? அப்ப எம்ஜிஆருக்கு ஏது மாற்றுன்னு சொன்னீங்க? அதாவது எம்ஜிஆருடைய பெயரில் எம்ஜிஆர் கொள்கையை நீங்க விட்டுட்டீங்களா, அவங்க புடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல எம்ஜிஆர் தான் ஏத்துக்கிறான்னு சொன்னா எம்ஜிஆர் தான் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. எம்ஜிஆர் இல்லாதான் பேசுறோம். அவங்க எம்ஜிஆரை பொறுத்தவரையில் சாதிகளை மதங்களை கடந்து ஒரு மாபெரும் தலைவர். திரு மோடி அப்படி இல்ல, ஒரு மதத்தின் பெயரால் உருவான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை மதத்தின் பெயரால் வைத்துக் கொண்டு ஆட்சி பண்ணுவாங்க. அவரோடு எம்ஜிஆர் ஒப்பிடுவது மிக மிக அபத்தமான செயல். ஒருபோதும் இது ஏத்துக்க மாட்டாங்க. அதனால கேசி சொன்ன மாதிரி இது அதிமுக வாக்குகளை வாங்குவதற்கான திட்டம்ங்க. நீங்க திரு கருணாநிதி வந்து ஆரம்பி அவர்களை பயன்படுத்திக் கொண்டு எம்ஜிஆர் கட்சி அமைத்த போது அதை பயன்படுத்தி எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வாக்கட்டாரு. எம்ஜிஆர் அவர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கும்போது வாக்கட்டாரு. ஆனா யாரும் ஏற்கல. எம்ஜிஆரை பயன்படுத்தி யார் வாக்கு கேட்டாலும் எம்ஜிஆர் தொண்டர்கள் உண்மையிலே ஏற்க மாட்டார்கள். ஏன்னா எம்ஜிஆர் துவங்கி இயக்கம் அதிமுக. சரி, இப்ப இந்த வாரத்துக்கே தாண்டி கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல இந்த வாரத்துக்கே வரும். இல்ல அவங்க வந்து மக்கள் எல்லோருமே அவங்க வந்து இன்றைக்கு வணங்குவதற்கு காரணம் என்ன? இல்ல அவங்க வாக்கு வங்கிக்காக பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. இல்ல அந்த ஆர்குமெண்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம், அது சரியா இல்லையான்னு பார்ப்போம். அவங்க வாக்கு வங்கிக்காக பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆர் ஓட்டுகளை இழுக்க பாக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சேர்ந்து சொல்றீங்க. திரு கேசிபியும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல அதிமுக வாக்கு என்னாச்சு? கோயம்புத்தூர்ல அதிமுக வாக்கு என்னாச்சு? திருநெல்வேலியில அதிமுக வாக்கு என்னாச்சு? ராமநாதபுரத்துல அதிமுக வாக்கு என்னாச்சு? அப்ப அவங்க கேம்பெயின் உங்க வாக்காளர்கள் அவங்கள நம்பி வாக்களிச்சாங்களா இல்லையா? இல்ல மோடி ராகுல் என்கிற அந்த 2 நபர்களுக்கான தேர்தலாக பார்க்கப்பட்டது உண்மைங்க. இதுல வந்து அதிமுக வாக்கு என்றெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, கேசிபியும் சொன்னாரு, உயிரே போனாலும் எம்ஜிஆர் தொண்டர்கள் வேற எங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க அதிமுகவுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையிலாவது நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்களா? 1.5 கோடி தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இல்ல எம்ஜிஆர் அங்க போயிருக்குன்னு அர்த்தம். எம்ஜிஆர் தொண்டர்கள் அந்த பக்கம் போறாங்கன்னு அர்த்தமாகுது இல்ல? இல்ல அதாவது நீங்க பெரியாருடையோ அம்பேத்கரையோ நீங்க வந்து சிறுமப்படுத்துறதே தவறு. அம்பேத்கர் என்ன வழியோ பெரியார் என்ன வழியோ இல்ல பெரியார் அம்பேத்கர் எம்ஜிஆர் நான் உங்க வாக்கு வங்கி பத்தி கேட்டுட்டு இருக்கேன் சார். இல்ல மேடம் வாக்கு வங்கி எடுத்துங்க. வாக்கு வங்கி எப்படி நீங்க அதிமுக பண்ற சொல்வீங்க? எங்க போச்சு நீங்க சொல்லுங்க. ராமநாதபுரத்துல அதிமுக ஓட்டு எங்க போச்சு நீங்க சொல்லுங்க. யாருக்கு போச்சு நீங்க சொல்லுங்க. திமுக போச்சா? பிஜேபி போச்சு எப்படி சொல்வீங்க? திமுக அப்ப திமுக போச்சா? சார் பிஜேபிக்கு போல அப்ப திமுகக்கு போட்டாங்களா அதிமுக காரங்க? 2026ல பாருங்க. அத மேடம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த வாக்குகளை வைத்து அது எம்ஜிஆருக்கான வாக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியாது. அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக மாற்றி வாக்களிக்கல. இப்ப எம்ஜிஆருக்கு 17 உறுப்பினர் அதிமுகல, அப்ப மீது என்ன சொல்லுவீங்க? அது வரல கணக்கு. அதாவது எம்ஜிஆருடைய வாக்கு எம்ஜிஆர் மீது பற்றுள்ள யாருமே பிஜேபிக்கோ மற்றவர்களுக்கோ நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க. கருணாநிதி திமுக இருந்து அதிமுக வந்ததுங்க. சதவீத கணக்கு காட்டி கேக்குறேன். 9% ஒரு அதிமுக வாக்கு, 8% 9% அதிமுக வாக்கு. இல்ல எம்ஜிஆரை பொறுத்தவரையில் மோடி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரோடு ஒப்பிட முடியாதுங்க. திரு கேசிபி குறுக்கிட விரும்புறீங்க?
இல்ல நீங்க அந்த கேட்ட அந்த வாக்கு வங்கி என்பது இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தது. அப்ப அதிமுக ஓட்டு பாஜக போச்சா இல்லையா? அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கையில அதிருப்தியாக இருந்த ஓபிஎஸ் பிஜேபியோட சேர்ந்து நிற்கிறார். அவர் போட்டியிடுகிற இடத்துல ஓபிஎஸ்க்காக அது விழுந்த வாக்குகள், பிஜேபிக்காக விழுந்த வாக்குகள் பல பேர். இப்ப நீங்க சொல்ற நயினார் நாகேந்திரனே அதிமுக தானே. பல இடங்கள்ல அதிமுக காரங்க பிஜேபியோட ஆதரவுல நிலைப்பாட்டுல இருக்கிற இடங்கள்ல கூட்டணி தர்மத்துக்காக அந்த இடங்கள்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கலாம். கோயம்புத்தூர்ல எப்படி போச்சு, வேலூர்ல எப்படி போச்சு, வேற மதுரையில எப்படி போச்சு? மதுரையில யார் நின்னாங்க? வேலூர்ல ஏசி சண்முகம் யாரு? மதுரையில வேலூர்ல ஏசி சண்முகம் யாரு? மதுரையில யார் நின்னாங்க? கோயம்புத்தூர்ல யார் நின்னாங்க? அவர் பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருக்கிறார். அதனால வந்து அந்த ஓட்டு பாஜக உங்களுக்கு வசதியான தொகுதிக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. கோயம்புத்தூர் மதுரைக்கு பதில் சொல்லுங்க. அது எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனமே ஒழிய பாஜகவினுடைய பலம் அல்ல. பாஜகவை பலப்படுத்துகிறதுல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலகீனப்படுத்துறார். அதுதான் சார் சிம்பிள் கான்செப்ட் சார். கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திரு நாகராஜ் என்ன சொல்றாரு, நீங்கள் எம்ஜிஆர் கொள்கைகளிலிருந்து வெளியே போறீங்க, அதனால அவங்க அந்த மக்கள் வந்து எங்கிட்ட வருவாங்கன்ற ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. அது இதுல நிரூபணமாக தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க எம்ஜிஆர் கொள்கை விட்டு வெளியே போறீங்களான்னு கேட்கிறேன். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு எம்ஜிஆர் விதிகளின்படி நடத்த விடாம அதை அளித்தது யார்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக இருந்தது யார்? யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தால தான் அடிப்படை தொண்டர்களால் ஏற்படுத்தப்படுகிற தலைமை பொதுக்குழுவால ஏற்படுத்தப்பட்டது. அதை துணை நின்று ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அப்ப அவர்களது நோக்கம் என்பது அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அதுல 2-3 குழுக்களை கூறுகளாக பிரித்து மகாராஷ்டிரால செஞ்ச மாதிரி 1-2 குழுக்களை அவர்களோடு இணைத்து ஆட்சிக்கு வர வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். நீங்க உண்மையிலேயே அண்ணாமலையோ திரு மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நீங்கள் எம்ஜிஆரை மதிப்பதாக இருந்தால் அவர் உருவாக்கிய விதிகளின்படி அதிமுக கட்சிக்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்கணும். எம்ஜிஆர் விரும்பியது ஒரு தமிழீழம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். நீங்க அந்த தமிழீழத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையாவது நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், நாங்க நாடு பூரா சாப்பாடு போடுறோம். எம்ஜிஆர் முதியோர் பென்ஷன் கொடுத்தார், நாங்க நாடு பூரா கொடுக்கிறோம். எம்ஜிஆர் வீடு கட்டி கொடுக்கிறோங்கிறது அல்ல. நீங்க பெரியாருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னா சாவர்கருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அண்ணா திராவிட பாரம்பரியம் அதற்கு வித்திட்டவர் பெரியார். வேற இஷ்யூஸ்க்கு போக வேணாம். நீங்க வாக்கு வங்கி பத்தி பேசுறீங்க, அதனால நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்தேன். நான் மற்றவங்கள்ட்ட போயிட்டு வரேன். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இந்த முக்கியமான ஒரு ஒப்பீடு வைக்கப்படுகிறது. திரு ஜெயக்குமார் அவர்களும் சொல்றாரு, இப்போ மணிகண்டன் அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, மதவாதம்ங்கிற பிரச்சனையிலையோ அல்லது ஜாதி ரீதியான பிரச்சனை பிளவுகள் அப்படிங்கிற பிரச்சனையிலையோ எம்ஜிஆரையும் மோடியும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. ஒரு மதத்தை பிடித்து கொண்டு தான் பிஜேபி இயங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எம்ஜிஆர் அனைவருக்குமானவராக இருந்தார், இன்க்ளூசிவாக இருந்தார். அதில் நீங்கள் வேறுபாடு பார்க்கல? இல்லை இப்போ அடிப்படையில் எனக்கு 2-3 விஷயம் புரியல கேசிபி ஐயா பேசுனது. நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில், இந்த மதவாதம்ங்கிறது நீங்கள் ஒட்டின லேபிள். முடிஞ்சால் பிச்சுட்டு போங்க, இல்லைனா அப்படியே இருக்கட்டும், இல்லைனாலும் நாங்கள் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி இன்சிடென்ட்லி திருப்பாவையினுடைய 8வது நாள் தூமணி மாடத்து அப்படின்னு இந்த ஆண்டாள் வந்து தூங்குறவங்களெல்லாம் போய் எழுப்பி, நல்லா தூங்கிட்டு இருக்கியே, ஆண்டவன் வந்திருக்கான் வர வேண்டாம். 30 நாள் அப்படிதான் எழுப்புவாங்க. இல்லை அதிமுக ஒவ்வொருத்தரும் எழுப்புவாங்க. இங்கே தூங்குறவங்களை எழுப்புற நாள் இன்னைக்கு அதிமுக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எம்ஜிஆரையும் மோடியையும் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஆனால் அவர் செய்ததை இவர் செய்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோல்வியை பார்க்காதவர் மோடி. எம்ஜிஆர் கூட தோல்வியை பார்த்ததில்லை என்பதில் ஒரு சாதாரண செட்பேக் தான் அவரை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்னு கேசிபி சொல்லக்கூடாது. அவர் ஒரு கட்சியில் இருந்தார், அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் வெளில வந்தார். அதே மாதிரி மோடி ஐயா வந்து ஆர்எஸ்எஸ்ல 8 வயசில் போய் சேர்ந்துட்டார். அதற்கு பிறகு சங் பரிவாரில் நிறைய விஷயங்களை செய்து தான் அவர் அந்த பதவிக்கே வந்தார். சும்மா நேராக
பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தாத்தாவுடைய பையங்கிறதுனால ஆனா வந்தது. பிரதமர் மோடி மீது இருப்பது போல ஒரு கோத்ரா குற்றச்சாட்டோ இல்ல இன்னைக்கு பாபர் மசூதி குற்றச்சாட்டு பிஜேபி மேல இருப்பது போலயோ அந்த மாதிரி டைரக்டான மத ரீதியான குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் மேல இருக்கா? கோத்ரா குற்றச்சாட்டு அவர் வந்து பற்றி எல்லா பேசுவீங்கன்னு சொன்னால் சபர்மதி ரிப்போர்ட்டுங்கிற படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது.